சென்னை பல்லாவரத்தில் மனைவி மீது ஆசிட் வீசிய கணவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கண் பார்வையை இழந்த பெண் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஜமீன் பல்லாவரம் பாரதி நகர் பகுதியை சேர்ந்தவர் சானா பாத்திமா என்கிற பெண். இவருக்கு முகமது அலி என்ற நபரோடு காதல் திருமணமானது நடைபெற்றிருக்கிறது. கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு திருமணம் அடைந்து ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. 3 வயது ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக கணவரின் நடவடிக்கை பிடிக்காத நிலையில அவரை விட்டு பிரிந்து விவாகரத்து வழக்கை தொடுத்திருக்கிறார். நீதிமன்றத்தில் அந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 15ஆம் தேதி இரவு சானா பாத்திமா மீது அவர் கணவர் முகமது என்பவர் கழிவறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆசிட்டை அவர் மீது வீசியிருக்கிறார். துரத்தி அவர் மீது வீசி இருக்கக்கூடிய நிலையில அவர் கண் பார்வை பாதிக்கப்பட்டு தற்போது பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 கண்களிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இடது கண் முற்றிலுமாக பார்வை இழந்திருக்கக்கூடிய நிலையில கணவரை போலீசார் கைது செய்யவில்லை என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த சானா பாத்திமா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பா கணவரின் நடவடிக்கை பிடிக்காததால் தனது தாயாரின் வீட்டில் வச்சு வருவதாகவும் 2 தினங்களுக்கு முன்பு தன்னை தன்னோடு வாழுமாறு வலுக்கட்டாயப்படுத்தி தன்னை தாக்கியதாகவும் அதில் முகம் நீங்கிய நிலையில வீட்டில் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு தன்னை பின்தொடர்ந்து இந்த ஆசிட் சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும், இந்த முகத்தை வைத்துக் கொண்டுதான் நீ வேலைக்கு செல்கிறாய், உன் முகம் அழகாக இருப்பதனால என்னை மதிக்க மாட்டேங்கிறாய் என்று கூறி இந்த ஆசிட்டை அவர் மீது வீசியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போது அந்த ஆசிட் வீச்சு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. துரத்தி அவர் மீது அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய ஆசிட்டை அவர் வீசுவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இடது கண் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முகமது அலியோடைய மாமா எஸ்டிபிஐ கட்சியில முக்கிய பொறுப்பில் இருப்பதனால போலீசார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை, அது மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார்கள். தற்போது ஆசிட் வீசக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த தெருவில் அவர் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை அவரை திருத்தி சென்று அவர் மீது இந்த ஆசிட்டை அவர் முகத்திலே வீசியிருக்கிறார். அதில் கண்ணில் பட்டதில் கண் பார்வையையும் இழந்திருக்கிறார். தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஓகேங்களா, உங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு பாதுகாப்பு அவரால் எங்களுக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாது. அவர் வெளியே விடாதீங்க சார். நாளைக்கு யாராவது ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா கூட இப்படிதான் பண்ணுவார். அவர் மனநிலையை அடிச்சு உதச்சி தன் கீழே வச்சுக்கணும் தான் நினைக்கிறாரு. கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டோன்னா அவருக்கு அதை ஏற்றுக்கிற மனசு கிடையாது. இன்னும் என்ன வேணா பண்ணுவார் சார். என்னை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சுவாதி அறுத்து போட்ட மாதிரி அறுத்து போட்டுருவார். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ஆச்சுல்ல சார், அதை சொல்லி அதை ரெஃபரன்ஸ் சொல்லி அதே மாதிரி உன்னை சேர்மன் ஸ்டேஷன் வச்சு அர்த்தம் நீங்கள் அவ்வளோ நேற்று கூட அந்த ஆசிட் அடிக்கும் போது கூட சொல்லிக்கிட்டே தான் செத்து போடி, இந்த முகத்தை வச்சுருந்தாலே நீ ஆடுற, செத்து போடி, மூஞ்சே இல்லாமல் பண்ணுற நீ, இதுக்கப்புறம் அவன் உன்னை கட்டிக்கிறான்னு பார்க்குறேன் நீ சொல்லிக்கிட்டே தான் ஊத்துறாரு. கொஞ்சம் கூட இந்த கையில் எத்தனை நாள் நான் சமைச்சு போட்டுருவேன். என் புள்ள மாதிரி பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டான், நான் ஊட்டி விடுவேன். இந்த கையில் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். அவருக்கு கொஞ்சம் கூட பழசு எதையுமே நினச்சிப்பாங்க. என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் தான் முக்கியம் என் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணாங்க சார். நான் கிறிஸ்டின் பிள்ளை, முஸ்லீமில் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் 6 வருஷம் தான். 6 வருஷத்தில் நான் பார்க்காத கொடுமையே கிடையாது. அவ்வளோ கொடுமை பண்ணி அடித்து தூக்கில் 2 வாட்டி தூக்கில் தொங்கி இருக்கிறேன். நான் அக்கம் பக்கம் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. என் குழந்தைக்காக சார் நான் இருக்கிறேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு அதே நான் நாளைக்கு புள்ள மூச்சு இதே மாதிரி ஆக்குறேன்டி அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. என் பிள்ளைக்கு இதே மாதிரி ஆச்சுன்னா உயிரோட இருக்க செத்தே போயிடும். எனக்கு யார்கிட்ட போய் என்ன சொல்லி எந்த உதவி கேட்குறதுன்னு தெரியல. போலீஸ்காரங்களே அமைதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நானும் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு தான் ஆளு ஊரில் இல்லைம்மா தேடிக்கிட்டு இருக்கோன்னு. சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடந்துச்சு. இங்கே குன்றத்தூரில் தான் இருக்கு, அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காரு. பிடிக்க முடியாதா? ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, இங்கே தான் இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்னமும் பிடிக்க மாட்டுறாங்க. கேட்டால் அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணுறாமா, அவங்க ஊர்லேயே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.